VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Porvika Mobiles in Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs. எங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஆனா குனிஞ்சு வாங்க. ஏன்? நம்ம ஈகோ எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு வரோம். This is Aparna's coffee. Super. Seriously? Promise. புதுக்கோட்டையில இருந்து சரவணன் தனுஷ் சார் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு. இப்படிதான் சண்டை நிறைய போடுவேன். என்ன சண்டை உங்களுக்கும் சிம்புக்கும்? உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச்டு மேரேஜ்? அரேஞ்ச்ட் கம் லவ் மேரேஜ். எப்படி அது? அந்த கதை வந்து அம்மாக்கு பொண்ணா இருந்தப்ப ஹஸ்பண்டுக்கு மணி 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நீங்க இருக்கும்போது எப்படி இருக்கு? எங்க அம்மாக்கு பொண்ணா இருந்த போது திமிரா இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க. காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்கும். உங்களுக்கு சமைச்சிடுவேன். ஹஸ்பண்ட் ஒரு சைட்ல அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி அவர் ரொம்ப அழகா தலை பின்னுவாரு. ரெட்டை ஜடை போட்டு விடுவாரா? ஆமா, நான் அவருக்கு விதவிதமா ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. கோபம் நிறைய வரும், பயம் ரொம்ப இருக்கும், இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும். நான் என்ன லூஸ்தனம் பண்ணா கூட நைட்டு 12 மணிக்கு எனக்கு பாடணும்னு தோணும். நான் பாடுவேன். அவர் ரசிச்சுதான் ஆகணும். அவர் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். எழுந்திருச்சு நான் குழந்தைய ஃபீட் பண்ண முடியல, எழுந்திருக்கவே முடியல, நடக்க முடியல. அதுதான் ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் பயங்கரமான ஒரு விஷயம். எனக்கு ஒரு குழந்தைய தூங்க வைக்க தெரியல. அப்போ நான் நிஜமாவே நல்ல அம்மாவா? உங்களோட பெர்செப்ஷன்ல ஃபெமினிசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? சன்ஸ்மார்ட் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். எதுக்காக ஸ்கூல் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இங்கே தான் ஆக்ட்ரஸ் அபர்ணா பிள்ளையை நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஏன் ஒரு நடிகையை ஸ்கூலுக்கு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், விஷயம் இருக்குது. உள்ளே போய் அபர்ணா கூட ஒரு காஃபி குடிச்சிட்டே பேசலாம் வாங்க. நடிச்ச படங்கள் கம்மி, ஆனா புதுக்கோட்டையில இருந்த சரவணன்ல தனுஷ் சார் அண்ட் அப்பர்ணா மேம் இவங்களோட பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச பேர் தான். பட் படங்களை நடிச்சிட்டு இருந்தவங்க எங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், சன்ஸ்மார்ட் ஸ்கூலோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். அது மட்டும் இல்ல ஸ்ட்ரைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்ஸோட ட்ரஸ்டி. ஸோ ஒரு பிக் கிளாப் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா ஸ்கூல் ரன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? இந்த ஜேர்னி எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலாம். ஏன்னா அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காஃபி. ஆமா, ஓகே வாங்க. ஸோ இந்த ரூம்ல உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன? யூஸ்வலி நான் உட்கார மாட்டேன். நான் ஐ எம் சம்படி ஹூஸ் ஆன் த கிரவுண்ட். நான் போய் பசங்க நடுவில் நிற்பேன், கிளாஸ் அப்சர்வேஷன் போவேன், கிளாஸ் எடுப்பேன். நான் வந்து ஆர்ட் அண்ட் டிசைன் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஹையர் கிரேட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆர்ட் அண்ட் டிசைன் சொல்லி கொடுத்தோம். இந்த டேபிள்ல என்ன பண்ணுவேன்? இந்த டேபிளில் எழுதுவேன். எனக்கு இதில் எழுதுறதுக்கு பிடிக்கிறோம். அதனால தான் இந்த கண்ணாடி வச்சிருக்கேன் நான். ஏன்னா இதை எழுதிட்டு அழிச்சிக்கலாம். நம்ம மெயின் ஸ்கூலோட 60th இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரி. தென் யூ கேன் எரேஸ் இட். சூப்பர் ஐடியா இல்ல? பேப்பர் பென்னே தேவையில்லை. இந்த ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இது வந்து ஒரு 10 years பேக் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது? என்னோட ஃபேமிலியே வந்து ஃபேமிலி ஆஃப் எஜுகேஷன். நான் வந்து ஆட் ஒன் அவுட். கொஞ்சம் லிட்டில் மக்கு பாப்பா. இப்ப பார்த்தேன் ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட். ஒரு 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 ஹெட் குவாலிட்டியோட இருக்கீங்க. ப்ளீஸ் கம் டு மை ஹவுஸ். ஸோ அழகா இருக்கு இந்த நேம் போர்டு ஆக்சுவலி இல்லை? ஸ்கூல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கு பின்னாடியே உங்க வீடு? ஆமா, ஸ்கூலுக்கு பின்னாடியே வீடு. இது ப்ரீ பிரைமரி ஸ்கூல் தான். பிரைமரி என்ன பாவெல்லாம் நம்ம வந்து வேற இடத்துல வச்சிருக்கோம். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இல்லை. இந்த we are increasing. நம்ம பசங்க போக போக ஒரு கிரேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். எங்க வீட்டுக்குள்ள வாங்க, ஆனா குனிஞ்சு வாங்க. ஏன்னா இதோட மீனிங் என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள போகும் பொழுது நம்ம ஈகோ எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு வரணும். அந்த காலத்துலதான், பாட்டி காலத்துலதான் அந்த மாதிரி அதுக்காக டோர் பண்ணிருப்பாங்க. பட் நீங்க அதை ஃபாலோ பண்றது யாருக்கும் இடிச்சுக்கிட்டதே இல்ல. போ கண்டிப்பா அடிச்சிருக்காங்க. பழமை மாறாத புதுமை பெண். ஆமா.
காஃபி மீட் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ப்ராமிஸ் வந்து இப்போ வந்து நிறைவேற்றுறாங்க. ஆக்சுவலி காஃபி வந்து நீங்க எப்படி போடுவீங்க? நான் காஃபியே குடிக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி. பட் என்ன காஃபி மீட் கூப்பிட்டீங்க? ஆமா, ஐ அம் கிரீன் டீ பர்சன் இப்போ. ஏன்னா நான் மில்க் எல்லாமே விட்டுட்டேன். டயட்னு இல்ல, டைரி ப்ராடக்ட்ஸ் விட்டுட்டேன். எதனால? அலர்ஜி காசிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். அந்த விஷயம். இது ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? கோடை போகும்போது வாங்கிட்டு வருவேன் கொடைக்கானல்ல. This is Aparna's coffee. Super. Seriously, கரெக்டா இருக்கு. ப்ராமிஸ். ஐயோ, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு யாராவது பாருங்க. இல்ல நான் உண்மைதான் சொல்லியிருக்கேன். நோ ப்ராப்ளம். புதுக்கோட்டையில இருந்து சரவணன் அந்த படம் பண்ணும்போது தனுஷ் சார் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவர் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருந்தாரு? நாங்க பிளேன்ல போகும்பொழுது அவர் வந்து எனக்கு எழுதி கொடுத்தாரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னா. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது இல்லையா, ஒரு எப்படி இருக்கும் சினிமா எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அவர் வந்து எழுதி கொடுத்தாரு, இப்படி தான் இருக்கும், இப்படி பிஹேவ் பண்ணோம், இந்த கேரக்டருக்கு இதெல்லாம் நீ அப்சர்வ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாரு. சரியா, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அவர் தான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்தாரு அப்போ நடிக்கிறதுக்கு இல்லையா? நீங்க எப்படி நடிக்கிறதுக்காக உள்ள வந்தீங்க? நான் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்க வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து ஒரு மிஸ் சென்னை வின் பண்ணிட்டு மிஸ் பெட்டிட் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் வின் பண்ணேன். அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு ஸ்டான்லி சார் வந்து காண்டாக்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் அடித்தேன். ஓகே, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ உங்களுக்கு? இல்லை, எனக்கு படிக்கணும், வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் வீட்டில் வந்து எல்லாரும் படித்தவங்க, எல்லாரும் டாக்டரேட்ஸ் வாங்கிட்டாங்க, அதெல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறேன், சம்திங் லைக் தட். அப்போது நம்ம விட்டுட்டோன்னா அப்புறம் நம்ம எல்லாரும் முன்னாடி எப்படி நிற்கிறது அப்படின்ற பயம்தான். பட் தென் எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி திருப்பி கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசி கடைசியில் இப்போ அப்புறம் நான் நடிக்க கூப்பிடுறாங்க அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்ததா? ஆமாம், என்ன பண்ணாலும் அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லா விமெனும் வந்து வெரி எம்பவர்டு விமென். ஸோ எல்லாருமே வந்து தேவர் ஓகே, என்ன பண்ணாலும் சரி, சம்திங் தட் இஸ் உனக்கு டேலண்ட் இருந்தால் நீ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தப்பு இல்லையே. பட் புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் வரதுக்கு முன்னாடியே திருடா திருடி வந்திருந்தது இல்லையா? ஸோ நீங்கள் அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பயங்கரமாக டான்ஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்திருந்தது. ஸோ ஆக்சுவலி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து உதயம் தியேட்டரில் போயிட்டு அந்த படத்தை வந்து பார்த்தேன். யார் தனுஷ் அப்படிங்கிறத அப்போதான் தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க. அது வரைக்கும் எப்படி ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னு தெரியாது? அப்போ ஆக்டர் இருக்காங்கன்னு தெரியும். நான் வந்து லாயலா காலேஜில் படித்தேன். அப்போ வந்து அவர் அங்கே சீஃப் கெஸ்டாக வந்தார். ஸோ அவரை அங்கே பார்த்துருக்கேன் நான். பட் ஒரு ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியாதுல்ல. உங்களோட கிளாஸ்மேட் வந்து ஆக்டர் சிம்புவாக இருந்தாலும் கூட நீங்கள் அவரோட நடிக்கல இல்லையா? பட் எப்படி இருந்தது அந்த டைம்லாம்? அப்போ தெரியாது. ஏன்னா ஆக்சுவலி அவங்க பாட்டியும் எங்கள் பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபேமிலி, தெரிஞ்ச ஃபேமிலி. ஓகே. ஸோ எனக்கு ஆக்டராக தோணலை. கிளாஸ்மேட்ஸ்னால் சேம் பேட்ச்மேட்ஸ், சேம் கிரேட், சேம் பேட்ச்மேட்ஸ். ஓகே. ஸோ சண்டை நிறையா போடுவோம். ஏன்னா டான்ஸ் குரூப் அப்படின்னா நான், சிம்பு, அப்புறம் வந்து இன்னும் 2-3 பசங்கள்லாம் இருந்தாங்க, ஜனா, அந்த மாதிரிலாம் 2-3 பசங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ நாங்கள் தான் கிராண்ட் டான்ஸ் குரூப். கேர்ள்ஸில் யார் நல்லா ஆடுறா, பாய்ஸில் யார் நல்லா ஆடுறா, நான் நல்லா ஆடுறேன்னா நீ நல்லா ஆடுற, இந்த சண்டைலாம் ஓடும். பட் நான் நல்ல சண்டைக்காரியா நீங்கள் சின்ன வயசில்? இப்பவுமேங்க சண்டைக்காரி. சும்மா சண்டை தான். எதுக்கு வரும்? யூஸ்வலி இப்போ யாராவது வந்து உன்னால முடியுமா என்னால முடியுமா அப்படின்னா சண்டை வரும். ஸோ என்ன சண்டை உங்களுக்கும் சிம்புக்கும்? டான்ஸ். யார் ஜெயிச்சா சண்டை? இல்லை, நான் ஃபைனலாக என்ன எப்படி முடிச்சிட்டோன்னா, பாய்ஸ்ல நீ நல்லா ஆடுற, கேர்ள்ஸ்ல நான் நல்லா ஆடுறேன்னு முடிச்சிட்டோம். இது சண்டையே கிடையாது. நீங்க வந்து படங்கள் அப்படிங்கும்போது புதுக்கோட்டையில இருந்த சரவணன், நெஞ்சில் ஜில்ஜில், இந்த மாதிரி சில படங்கள் தான் பண்ணீங்க. ஆனா இப்போ வரைக்கும் வந்து ரசிகர்கள் எல்லாரும் அந்த ஒரு பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் சடனா ஒரு 2-3 படத்தோட குவிட் பண்ணிட்டு போயிட்டீங்க? இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய கதைகள் வந்தது. நான் அந்த கதைகள் வந்து எனக்கு செலக்ட் பண்ண தெரியல. சிலது வந்து வருமா, ப்ரொடக்ஷனுக்கு போகுமா, அது முடியுமானும் நமக்கு தெரியல. எனக்கும் செலக்ட் பண்ண தெரியல, நானும் போய் பர்சியூ பண்ணலை. அது ஒரு பாயிண்ட்ல வந்து அதுவும் வரல. ஸோ அதனால அண்ட் இன்னொன்று எனக்கு வந்து கண்டினியூஸாக என் மைண்டில் வந்து நான் படிக்கணும்னே இருந்துட்டு இருந்தது. ஸோ அதனால எனக்கு திருப்பி போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த டிகிரி வரைக்கும் நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா. ஸோ அதனால நான் படிக்க போயிட்டேன். ஆக்சுவலி உங்களோட ஆக்டிங் அப்படின்ற கரியருக்கு அப்புறமா நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க. சேனல்ஸில் வந்து நீங்கள் வந்து அஞ்சரை பெட்டி ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ரோக்ராம், பெண்கள் மட்டுமில்ல ஆண்களுமே அதை பார்த்தாங்க. ஸோ அஞ்சரை பெட்டி, அப்புறம் 1000ல் ஒருவன் சொல்லிட்டு ஒரு கேம் ஷோ, இதெல்லாமே நீங்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஹீரோயினாக இருந்துட்டு எப்படி ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எப்படி எடுக்க ஆரம்பிச்சிங்க? நான் படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன் தானே. ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அப்போ வந்து ஒரு ஃபுட் ஷோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த பேரே ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம். ஐயோ, நீங்கள் அது என்ன கேட்குறீங்க, அந்த அஞ்சரை பெட்டிக்கு ஒரு அஞ்சரை பெட்டியை தேடுறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, எங்கெங்கேயோ போனோம். கடைசியில் பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு கடையில் பழைய காலத்து அஞ்சரை பெட்டி, ஆக்சுவலி 5 அறை இருக்கிற ஒரு பெட்டி, அந்த லோகோல வரும் இல்லையா? ஆமாம், அந்த பெட்டி வரும். ஆமாம். எங்கெங்கேயோ போய் தேடி அந்த மர அஞ்சரை பெட்டி நாங்கள் அங்கே கடைசியில் கண்டுபிடிச்சோம். இத்தனையும் வந்தது. இப்போ நம்ம ரெகுலராக வாங்குறதுலாம் 6 இருக்கும். ஆமாம், இது 5 அறையாக இருக்காது, 6 இருக்கும். இது 5 அறை வேணும், ஆனால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆன்டிக்காக இருக்கணும்னு சொல்லி தேடி தேடி கடைசியில் ஒரு பழைய காலத்து கடை. நிறைய பேர் வந்து என்னோ 10,000 20,000க்கெல்லாம் வித்தாங்க. கடைசியில் போய் அஞ்சரை பெட்டியவா? ஆமாம், பழைய காலத்து அஞ்சரை பெட்டியை ஓகே. கடைசியில் போய் ஒரு 200-300 ரூபாய்க்கு அந்த மர பெட்டியை வாங்கிட்டு வந்து அந்த அஞ்சரை பெட்டி எங்க? அந்த அஞ்சரை பெட்டி இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. நாங்க வந்து வச்சிருக்கோம் அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்ல. அப்படிதான் அஞ்சரை பெட்டி வந்து ஆரம்பிச்சது. ரமேஷ் விநாயகம் சார் தான் அதுக்கு டைட்டில் மியூசிக். ஸோ அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போய் போட்டு அது ஃபர்ஸ்ட் ஷோ. அப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் டீனேஜர். ஓ, ஆமா. எத்தனை வயசுல ஒரு படம் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை சரவணன் முடிச்சு ஒரு வருஷத்துலயே ஏதோ ஆரம்பிச்சேன் நான். 18-19 வயசுல. ஆமா. ஸோ உங்களோட திருமணம் காதல் திருமணமா இல்லைன்னா அரேஞ்ச்டு மேரேஜ்? அரேஞ்ச்ட் கம் லவ் மேரேஜ். அப்படியா? எப்படி அது? அந்த கதை வந்து எனக்கு மட்டுமான கதை. அது வந்து சீக்ரெட். ஸோ உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க. மை ஹஸ்பண்ட் இஸ் அ வெரி ஜென் மோட் பர்சன். அது என்ன அப்படி? அதாவது நான் எந்த அளவுக்கு சண்டைக்காரியோ, எந்த அளவுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவோ, அதுக்கு ரைட் ஆப்போசிட் அவரு. ஏன்னா வீட்டில் 2 பேருமே ஒரே மாதிரி இருந்துட்டா வீடு தாங்காது. ஸோ அதனால வெரி பேலன்ஸ்ட், வெரி காம் பர்சன். எல்லாத்துக்குமே அவர் வந்து சாந்த ஸ்வரூபியா இருக்கிறதுனால என்னோட வேலை நடந்து முடிஞ்சிருது. ஸோ அதனால நல்லது. அப்போ சண்டையே வராது. அது எப்படி சண்டை? நான் என்ன வச்சுக்கிட்டு எப்படி சண்டை வராமல் இருக்கும்? ஸோ சண்டைலாம் வரும் தான், எல்லாத்துக்கும் சண்டை வரும். பட் அவர் வந்து ஆனால் ஒரு விஷயம், அவர் ஒரு டிசிஷன் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். அது அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை? ஆமாம். ஓகே. ஸோ உங்களோட குழந்தைகள் பற்றி சொல்லுங்கள். என் குழந்தைகள் லாஸ்யா அண்ட் லாயா, அவங்க 2 பேருமே வந்து வெரி நாட்டி. ஓல்டர் டாட்டர் கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் மாதிரி கொஞ்சம் காம் எல்லாமே. என் சின்ன பொண்ணு வந்து நான் ஒத்துக்க விரும்பலை, பட் அவள் என்ன மாதிரி 17 வயசு அபர்ணா. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அபர்ணா. அப்புறம் 2 பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவா இப்போ இருக்கிற அபர்ணா. ஸோ இதில் உங்களை நீங்களே பிரித்து பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ரொம்ப நிறைவான ஒரு வாழ்க்கை இல்லையா? எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நான் வந்து நிறைய நேரம் நான் இந்த டவுன்ஸ் பற்றி பேச மாட்டேன். ஏன்னா வந்து அதை ஒரு சோகமாக்க வேண்டிய விஷயமே கிடையாது. அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ். ஸோ அப் இருக்குது, டவுன் இருக்குது, கிராஃப் இப்படி தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், அன்றைக்கி யார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி போகிற வரைக்கும் சந்தோஷம், இப்படி என்னைக்கு ஆகும்? அதுதான் வெரி எண்டில் தான். ஸோ ஐ எம் கிளாட் தட் இட்ஸ் லைக் திஸ். கோபம் நிறையா வரும், பயம் ரொம்ப இருக்கும், இன்செக்யூரிட்டி நிறையா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நம்ம இதுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தோணும். அதுக்கப்புறம் அது போக 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 நம்மளும் வந்து அந்த இன்ஃபேக்ட் அந்த ஒரு தேடலும் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னை கற்றுக்க வச்சுது. அந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணி இப்போ நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அப்போக்கே நான் இப்போ கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்கேன். என்ன ரொம்ப அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் வச்சுக்கிறேன், விச் இஸ் குட். அது நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பொண்ணாக இருந்தப்போ எப்படி இருந்தீங்க?
உங்க ஹஸ்பண்டுக்கு மனைவியா இருக்கும்போது எப்படி இருந்தீங்க, 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நீங்க இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? எங்க அம்மாக்கு பொண்ணா இருந்த போது ரொம்ப என்டைட்டில்டா திமிரா இருந்தேன். அப்படி இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு மனைவியா இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஈவன் வசந்த் சார், டைரக்டர் வசந்த் சார் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு தடவை என்னை பார்த்து சொன்னார், நான் இவ்வளோ நாள் உன்னை பார்த்ததுல இப்பதான் நான் உன்னை சந்தோஷமா இவ்வளோ சந்தோஷமா பார்த்துருக்கேன். அப்படியா? அப்படின்னு. ஆமா, நிஜமாவே உங்க கணவருக்கு தான் அந்த கிரெடிட். ஆமா, அந்த காதல் வந்து முழுமையா இருந்திருக்கு. டெஃபினெட்லி. நம்மளும் சில விஷயத்தை விட்டு கொடுத்து இருக்கிறதுக்கு பழகிருக்கோம். அவரும் வந்து அந்த மாதிரி மனுஷனா இருக்கிறதுனால தானே நம்மளாலையும் விட்டு கொடுத்து இருக்க முடியுது. ஸோ அங்கிருந்து தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன லூஸ்தனம் பண்ணா கூட நைட்டு 12 மணிக்கு எனக்கு பாடணும்னு தோணும், நான் பாடுவேன். அவர் ரசிச்சுதான் ஆகணும், அவர் ரசிப்பாரு, வேற வழி இல்லை, கத்தாதுன்னு சொல்ல மாட்டாரு, வேற வழி. ஸோ அப்படி இருக்க முடியுது. 2 குழந்தைகள் அப்படின்னும் போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை தவிர நம்ம இந்த 2 குழந்தைகள் மாத்திரம் கிடையாது, எனக்கு வந்து இத்தனை 100 கணக்கான இந்த குழந்தைகளையும் நான் அப்படிதான் வந்து ஒரு டீச்சரா, ஆசிரியரா அப்படிதான் நான் பார்த்தாகணும். ரைட்? ஸோ அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அத்தனை பேர் நமக்கு இருக்கும் பொழுது அவங்க எல்லாமே என் ரெஸ்பான்சிபிலிட்டி. 2 குழந்தைங்களுக்காக நீங்க அம்மா அபர்ணா பண்ற விஷயம் என்ன ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னா? நான் எப்பொழுதுமே என் குழந்தைங்களுக்காக ஐ எம் ஆல் இயர்ஸ். ஐ வில் ஆல்வேஸ் பி தேர். அவங்க பேசுறத கேட்கறதுக்கு நான் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து நான் இருப்பேன். நீங்க ஒரு ப்ரெக்னன்சி டைம்லயோ டெலிவரி டைம்லயோ அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு உணர்வு? டெஃபினட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கரெக்டாக அதுக்கான தேவையான விஷயங்களை நம்ம வந்து ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்குறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கிறதோ பண்ணோம்னா பண்ணி தான் நான் வெளியில் வந்தேன் நிறைய விஷயத்துலேருந்து. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஸோ அது எப்படி டவுன் ஆச்சு, அதை எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க உங்களை மீட்டு? எஸ்பெஷலி குழந்தை பிறந்த நேரத்தில் எனக்கு வந்து எமர்ஜென்சி செக்ஷன் நடந்தது. அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. ஓகே. அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அதில் வர நான் ஏதோ பயந்து எழுந்துட்டதுனால எனக்கு வந்து மசில் ஸ்பாசம் ஆயிடுச்சு. இப்போ டெலிவரி பண்ணி மூணாவது நாள் எழுந்து உட்காரக்கூட முடியல. ஸோ அது நடக்க கூட முடியலையே. அந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுமா? அந்த அளவுக்கு மசில் பிடிச்சிக்குச்சு. ஓ. எழுந்திருச்சு நான் குழந்தைய ஃபீட் பண்ண முடியல, எழுந்திருக்கவே முடியல, நடக்க முடியல. அதுதான் ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் பயங்கரமான ஒரு விஷயம் டிப்ரெஷன்ல. நான் நிஜமாவே நல்ல அம்மாவான்னு தோணிடும்ல. ஆமா. எனக்கு ஒரு குழந்தைய தூங்க வைக்க தெரியல, அப்போ நான் நிஜமாவே நல்ல அம்மாவா? ஓ, அப்படிலாம் தோணுச்சு. ஆமா. ஓகே. போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்ன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய ஒர்க் பிளேசஸ்ல கூட இன்னுமா உனக்கு டிப்ரெஷன் நிறைய பேர் கேட்பாங்க. அது அப்படி ஒன்றும் கிடையாது. வெளியில ஜுரம் இருந்தால் ஜுரம் தெரியும், உள்ள இருக்கிறத எப்படி நீங்க வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸோ இதுவோ நீங்க காமிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் எல்லாருக்குமே கொஞ்சம் இன்னும் அவேர்னஸ் வந்தால் நல்லாயிருக்கும். காலையில் நானே ஒரு ரொட்டீன் செட் பண்ணியிருக்கிறது. இப்போ இங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ட்ராம்பலின் இருக்கும். ஸோ காலையில் எழுந்து போய் சும்மா ரெண்டு மூணு தடவை அதில் குதிக்கிறது. பிகாஸ் உன்னுள்ள இருக்கிற அந்த குழந்தைய வந்து நீ ஆக்டிவாக வச்சுக்கிட்டாலே நீ சந்தோஷமாக இருந்தியா. ஸோ அந்த மாதிரி நானே ஒரு ரொட்டீன் செட் பண்ணிக்கிறது. எக்ஸசைஸ், மெடிடேஷன், சாப்பிட்றதுல கரெக்டாக சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கே வந்து நம்ம பார்க்க ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது நமக்கே அந்த தைரியம் வரும். அப்படி வெளியில் வந்தது. ஸோ உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுங்கள். ஸோ என்னோட ரொட்டீன் 5 மணிக்கு ஆரம்பிக்கும். சரி, 2 பசங்க வந்து ஸ்கூலுக்கு கிளப்புற வேலை. ஆமாம். ஸோ காலையில் நானே அவங்களுக்கு சமைச்சிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிடுவேன், ஸ்நாக்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ காலையில் அதை சமைச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி அதை எடுத்து வச்சுடுவேன். என் ஹஸ்பண்ட் ஒரு சைடில் அவங்க 2 பேரையும் ரெடி பண்ணி அவர் ரொம்ப அழகாக தலை பின்னுவார். அப்படியா? ஆமாம். பார்த்தீங்களா பாயிண்ட். ஸோ அவர் தலையெல்லாம் பின்னி பசங்க ரெட்டச்சடை போட்டு விடுவாரா பெண் குழந்தைக்கு? ஆமா, நான் அவருக்கு விதவிதமா ஹேர் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியா? ஓ மை காட்.
ஏன்னா இல்லாட்டி ஆகாது, வேலை ஆகாது, நேரத்துக்கு நாங்க போக முடியாது. ஓ, நீங்க கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பீங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க பொண்ணுக்கு தலை பண்ணி விட்டுடுவாரு. ஆமா, நோட் பண்ணிக்கோங்க. அது பண்ணிடுவாரு. பண்ணிட்டு ரெட்டை ஜடனா வகுடு எடுத்து அது அழகா டைட்டா பின்னி வகுடு எடுத்து கொடுக்கணும். வகுடு எடுத்து கொடுக்கணும். அவர் பின்னி ரிப்பன்லாம் போட்டுடுவாரு. ஆமா, ஒரு ஆக்சுவலி ஸ்டாண்டர்டா அவர் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காரு. ஒரு குடுமி போட்டு அதுல இருந்து பின்னிடுவாரு. ஈஸி ஹேர் ஸ்டைல் அவர் வச்சிருக்காரு. அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு சைட்ல ஒவ்வொருத்தர் டிராப் பண்றதுக்கு நாங்க கார் எடுத்துட்டு போயிடுவோம். ஆக்ட்ரஸ் டு ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ல. இது வந்து என்டர்டெய்னிங் டிபார்ட்மெண்ட், இது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது பயங்கரமான சேஞ்ச் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஆமா ஆமா, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஆக்ட்ரஸ்க்கு அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஸ்கூல். ஆனா அது எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஒரு கிரியேட்டிவா நான் நிறைய விஷயம் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்து எங்க அம்மா சொன்னாங்க, இது வந்து நம்ம சொசைட்டிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க ஒரு விஷயம், நீ பெருசா பண்ணலன்னா பரவாயில்ல, சின்னதா ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி ஒரு விஷயத்த நீ ஆரம்பி அப்படின்னு. அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா அந்த முதல் 10 குழந்தைங்க உள்ள வந்த உடனே அவ்வளோதான், க்ளீன் போல்ட். இந்த துறை மாதிரி எந்த ஒரு துறையிலையுமே வந்து உங்களுக்கு அந்த கிராட்டிஃபிகேஷன் கிடைக்காது. இட்ஸ் மை பிக்கெஸ்ட் டேக்அவே. உங்களோட பர்செப்ஷன்ல ஃபெமினிசம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபெமினிசம் நிறைய விஷயம். இது வந்து ரொம்ப ஆழமான டாபிக். வாய்ஸ் இருக்கணும், நம்ம நினச்சதை சொல்ல முடியணும், சாய்ஸ் இருக்கணும், என்னால் என் வாழ்க்கையை சூஸ் பண்ண விதத்தில் வாழ முடியணும். ஐ பிலீவ் ஈக்விட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா வீட்டில் வேலை செய்கிற பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் யாருக்குமே கிடையாது. ஹோம் மேக்கர்ஸ் சொல்கிறேன். ஸோ இதுதான் இன் அ நட்ஷல், இது பேசிக்ஸ், இதாவது இருக்கணும், மற்றது இல்லைன்னா. எங்கேயாவது ஒரு இடத்துல வாழ்க்கையில் மேல் டாமினேஷன் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். அதுவும் ப்ரொடக்ஷன்லலாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி மேல் டாமினேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரு ஐடியா சொல்லணும்னா, இல்லைங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது, இது எப்படி தெரியுமா அப்படின்னு. அதை ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா, நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்கிறதுக்கு அது ஃபீட்பேக்கா இல்லை அவங்க தான் அறிவாளின்றதை வந்து காமிக்கிறதுக்கு அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து பர்சனல் ஸ்பேஸ் வந்து மென் ஆகட்டும் விமன் ஆகட்டும் எனக்கு கொஞ்சம் யூனோ அது பார்ப்பேன் நான். எனக்கு வந்து என் பர்சனல் ஸ்பேஸ் வந்து இன்க்ளூட் பண்ணால் பிடிக்காது. ஸோ நான் மூவ் பண்ணுவேன். இப்போ தான் நான் என்ன பண்ண கற்றுக்கிட்டேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். ஆமாம், எக்ஸ்கியூஸ் மீ, ஓ சாரி அப்படின்னா ப்ளீஸ் மூவ், தேங்க்யூ சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? இப்போ ஒரு பெரிய கேம்பஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து முடிக்கணும். இதெல்லாம் நியர் ஃபியூச்சர் ஸ்கூல் பில்டிங் அது ஒன்று முடிக்கணும். இந்த சன் ஸ்மார்ட் அப்படின்ற பேருக்கு அந்த ஒரு இத்தனை விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து என்வாயர்மெண்ட்டை பற்றி ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற பசங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். அப்படின்னா அந்த பில்டிங்குமே என்வாயர்மெண்ட்டை எம்ப்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஸ்கூலோட ஐடியா. ஸோ அது வந்து ரெடி ஆகணும். நான் ஒரு பாட்காஸ்ட் ஃபார் விமென் இஸ் சம்திங் தட் ஐ எம் ஸ்டார்டிங், அது ஒன்று பண்ணணும். இந்த செக்டரில் விமென், children and sustainability, in the target group, in the kind of sectors, sustainability and information media la vandu konjam diversify பண்றேன் நான். எல்லா பெண்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் தைரியம், அதை மாத்திரம் விட்டுறவே கூடாது. அண்ட் நம்ம சப்போர்ட் சிஸ்டமை எப்பொழுதுமே நம்ம வந்து கூட வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். எல்லா பெண்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக பண்ணுறீங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். VV நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். பூர்விகா மொபைல்ஸ் இன் Vivo V40 மற்றும் V40 Pro series available now. Hindustan College of Arts and Science. Admissions open for UG, PG and research programs.